நடிகை த்ரிஷா குறித்து அதிமுக முன்னாள் நிர்வாகி பேசிய விவகாரம் தொடர்பாக திரை பிரபலங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். தகவல்கள் என்ன சதீஷ்? வணக்கம். த்ரிஷா குறித்து முன்னாள் அதிமுக நிர்வாகி அளித்த பேட்டி ஒன்றில் கூறிய அவதூறு கருத்துக்கள் தற்போது பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. பல்வேறு தரப்பினர் அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில நடிகை த்ரிஷாவே அது குறித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைய தினம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார். அதே போல பெப்சி அமைப்பினுடைய தலைவர் செல்வமணி மற்றும் பொதுச் செயலாளர் தரப்புல கண்டன அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது ஏற்கனவே இந்த த்ரிஷா விவகாரத்துல இதே போன்றதொரு கருத்தை கூறி சர்ச்சையில் சிக்கிய மன்சூர் அலிகானும் இந்த விவகாரத்துல தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆடியோ மூலமாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நடிகர் மன்சூர் அலிகான் அவர் தற்போது நெய்வேலி அருகே ஒரு திரைப்பட படப்பிடிப்பில் இருப்பதாகவும் தங்களுடைய குடும்பமாக கருதக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தும் வகையில யார் பேசினாலும் தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அது தவறான கருத்து எனவும், எனவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஆடியோவில் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சற்று பின்னோக்கி சென்றோம் என்றால், லியோ திரைப்படம் வெளியான பொழுது நடிகை த்ரிஷாவுடன் அவர் நடித்திருக்கக்கூடிய ஒரு படத்தில் அந்த த்ரிஷாவிற்கான காட்சி இது போன்ற ஒரு காட்சி வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது அன்றைய தினம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக குஷ்பு, த்ரிஷா, சிரஞ்சீவி உள்ளிட்டோர் பலர், படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அந்த விவகாரத்துல கண்டனம் தெரிவித்திருந்தனர். அதற்கு பிறகாக அவர் மீது சட்டவிதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்தனர். தான் பேசிய கருத்துக்கள் மீது எந்தவித தவறும் இல்லை என கூறி நடிகை குஷ்பு, சிரஞ்சீவி உள்ளிட்டவர்கள் மீது அவர் நீதிமன்றத்தை நாடி மன்சூர் அலிகான் தரப்புல மான நஷ்ட வழக்கானது போடப்பட்டிருக்கிறது. அது தற்போது அந்த நிலுவையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலை. இன்றைய தினம் த்ரிஷாவிற்கு ஆதரவாக மன்சூர் அலிகான் தனது ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக த்ரிஷா என்று அவர் பதிவிடாமல் திரைத்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் பற்றி தவறான கருத்துக்கள், அவதூறான கருத்துக்கள் பரப்புவதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஆடியோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நடிகையும் சமூக செயற்பாட்டாளரும் பாஜக ஆதரவாளருமான கஸ்தூரி தனது யூடியூப் பக்கத்துல ஒரு 9 நிமிடம் இருக்கக்கூடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு பேசக்கூடிய பேட்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை தனது கருத்தால் அவர் மறுதளித்து கண்டனத்தை தெரிவித்து வருகிறார். எல்லா நடிகை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறார். குறிப்பிட்ட சில நடிகைகளை பெயர் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் போன்ற இடங்கள் இடம்பெற்றிருப்பது இது தனது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இறுதியாக இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான ஆண்களுக்கும் இது போன்று அவதூறாக ஆபாசமாக பேசுவர்கள் மட்டும்தான் ஆனா என்கிற கேள்வியோடு அந்த தனது கண்டனத்தை பதிவு செய்து முடித்திருக்கிறார். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். இது போன்ற இந்த த்ரிஷா விவகாரம் தற்பொழுது பெரிய அளவில் பேசப்படும் சூழ்நிலை. திரை பிரபலங்கள், பல்வேறு தரப்பினர், அமைப்புகள், அரசியல் கட்சியினர் சிலர் கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில மன்சூர் அலிகான் இந்த த்ரிஷா விவகாரத்திலே ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கிய மன்சூர் அலிகானும் இந்த விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்து முன்னாள் அதிமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆடியோ வாயிலாகவும், நடிகை கஸ்தூரி வீடியோ மூலமாக அந்த கண்டனத்தை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகிறது, தொடர்ந்து வந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் இதை பதிவு செய்திருந்தோம். இதுவும் பல்வேறு தரப்பினரும், அரசியல் ரீதியான அமைப்புகளும், பெண் மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளும் இந்த விவகாரத்துல தங்களுடைய நிலைப்பாட்டினை, தங்களுடைய கண்டனங்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்த நிலையில தற்போது தொடர்ந்து திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் இந்த விவகாரத்துல கண்டனங்களை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.